பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. ஆன்லைன்ல இந்த ஆராதனையை அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு வர்ஷிப் செஷனை நம்ம கடந்து வந்தோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம டைரக்டா போக போறோம். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுக்கு ஷேர் பண்ண போறது வந்து கிங்டம் கம்யூனிட்டி உடைய சர்ச்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரீச்சர் டாக்டர் ஜாக்லின் கிரேஸ் அவர்களே இயேசுவின் நாமத்துல ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சார்பாக வாழ்த்தி ஆசீர்வதித்து அவங்க கிட்ட இந்த டைமை கொடுக்கலாம். Over to you, Jacqueline. Thank you for this opportunity. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து வேர்டுக்கு போயிடலாம். பிகாஸ் இன்னைக்கு நிறைய டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக இன்னையோட டாபிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டாபிக்கோடவே ஆரம்பிச்சிடறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் பாத்தீங்களா, த ரிவெஞ்ச் இஸ் மைன். அது யார் சொல்றேன்னா, காட் வந்து கர்த்தர் சொல்வாரு, பழி வாங்குதல் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம அந்த வசனம் படிக்கலாம். உபாகமம் 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பழி வாங்குதல் என்னுடையது அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல. சோ இந்த பழி வாங்குதல் என்னுடையதுன்னு சொல்லிட்டு காட் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப வந்து நம்ம அதுல ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தா அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான பழி வாங்குதல் நடந்திருக்கு, இந்த மாதிரியான காட் வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4-5 ஸ்டோரிஸ் பார்க்க போறோம். சோ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 சாமுவேல் 16:5-10 படிக்கலாம். இவர் வந்து ஒரு ஷீமாய் அப்படின்ற ஒரு நபர் பத்தி பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு சவுல் இருக்காருல்ல, அந்த சவுலோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ். சோ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து டேவிட் வந்து அவர் வந்து அவங்க பையனே வந்து அவரை கொலை பண்ண முயற்சிக்கும் போது அதை விட்டு வந்து ஓடி போயிடுவாரு. கொஞ்ச நாள் இவர் கண் படாம இருக்கணும்னு சொல்லிட்டு விலகி போவார். சோ அந்த போற டைம்ல இந்த ஷீமாயின் ஒருத்தர் வந்து டேவிட பார்த்து வந்து சபிப்பாரு, ஒரு சபிக்குமான வார்த்தைகளை பேசுவாரு. அதை நம்ம படிக்கலாமா? 2 சாமுவேல் 16:5-10. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்த போது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்போது செருயாயின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாயின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். இதுல வந்து ரொம்ப அழகா வந்து தாவீது வந்து காட் அதை அலோ பண்ணாரு, அதனால வந்து தூஷிக்கலாம், அதை நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். நம்ம ரொம்ப விழுந்து போன டைம்ல நிறைய பேர் இந்த மாதிரி, இந்த கடவுள் உன்னை சபிச்சுட்டாரு, கடவுள் உன்னை வந்து இது பண்ணிட்டாரு, நீ கடவுளோட சாபத்துக்கு வந்து ஆளாயிட்ட அப்படின்ட்டு எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கவே செய்யும் நம்ம வாழ்க்கையில. சோ நம்ம கீழே ரொம்ப டவுனா இருக்கிற டைம்ல நிறைய வார்த்தைகள் நம்மளும் இந்த மாதிரி கேட்டிருக்கோம். சோ இதே மாதிரிதான் தாவீதுக்கும் அங்க நடந்துச்சு. ஆனா தாவீது ரொம்ப அழகா அதை வந்து கடந்து போனாரு. அதே நம்ம வந்து 2 சாமுவேல் 19:18-20 வரைக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்கள் இப்ப நான் பேசுறதுனால வசனம் தான் நிறைய பேச போகுது. சோ வசனங்கள் நிறைய நம்ம கேட்க கடமைப்பட்டு. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையில் வந்தது. அப்போது கேராவின் குமாரனாகிய சிமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர
யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அதே ஷிமாய் எந்த வாய் வந்து சபிச்சதோ அதே ஷிமாய என்ன சொல்லுவாரு, கால்ல வந்து அவரு ஆக்சுவலி அந்த அத வந்து வின் பண்றாங்க. அப்சலோம சாவடிச்சுட்டு அவர் திருப்பி நம்ம தன்னோட பேலஸ்க்கு வர அந்த டைம்ல வந்து ஷிமாய் வந்து கால்ல விழுவாரு. இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த வாய் தாவீத சபிச்சதோ அவரோட ரொம்ப டவுனான டைம்ல அதே வாயால கடவுள் வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வந்து வச்சாரு. சோ ஆனா இதுல வந்து தாவீது இருந்தாலும் கடந்து போனார். அவரோட வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டாவே அது எடுத்துக்கல. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசேப்போட கதை. சோ யோசேப்போட கதை பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து பொறாமையில இவ மேல இருக்க பொறாமையில அவர் வந்து விற்று போட்டுருவாங்க. சோ அவர் விற்று போட்டோம்னா அவர் ஏன் விற்று போட்டாங்கன்னா அவரோட ட்ரீம் அந்த மாதிரி. அவர் ட்ரீம்ல என்ன வந்திருக்கோ இந்த மாதிரி அவங்க எல்லாருமே அவரோட கால்ல வந்து விழுற மாதிரி ஒரு ட்ரீம். சோ அந்த ட்ரீம் கேட்டோம்னா இவங்க எல்லாம் செம காண்டாயி இவரை வந்து வித்துடுவாங்க. சோ வித்துட்டு அவர் கடந்து வந்த பாதையும் வந்து ரொம்ப கடினமான பாதையில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரசிடென்டா வந்து நிற்பாரு. சோ பிரசிடென்டா வந்து நிக்கும் போது அது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 42:6 படிக்கலாம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இது அவர் ஆக்சுவலி அவருக்கு வந்து 2 ட்ரீம் வரும். 2 ட்ரீமுமே இதே மாதிரி அந்த 2 ட்ரீமுமே கடவுள் வந்து 2 வாட்டி நிறைவேற்றுவார். சோ அந்த அந்த இது வந்து இன்னொரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 43:28. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். இந்த 2 அவருக்கு வந்து 2 வாட்டி அந்த ட்ரீம் கடவுள் சொன்னார்ல, அந்த ட்ரீமை எப்படி நிறைவேற்றினார்னா அதே 2 வாட்டி அவங்க முகக்குப்புற வணங்கி அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீமை நிறைவேற்றினாரு. இந்த யோசிப்பு கடந்து வந்த பாதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் வந்து அந்த மனசுல அவர் வச்சுக்கவே இல்லை. அவர் எப்படி கடந்து வந்தாருன்னா இது அவர் சொல்லிப்பா இது என்னோட பாதை, இந்த பாதையில நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழகா அதை வந்து மேற்கொண்டு வந்திருப்பாரு. ஆனா எந்த அண்ணன் தம்பிங்க அவருக்கு வந்து துரோகம் பண்ணாங்களோ, எந்த அண்ணன் தம்பிங்க அவரை விற்று போட்டாங்களோ அதே அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து அவரை உயர்த்தி வச்சு அவர் காலில் வந்து விழ வச்சவர் நம்ம ஆண்டவர். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சூப்பரான விஷயம் நம்ம பார்க்கலாம். எஸ்தர் புத்தகம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய பார்த்திருக்கோம். எப்படி வந்து ஹாமான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்தர்ல ஆமான் வந்து அந்த 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 ஜனத்தை அழிக்கவும் மொர்தெகாய தூக்குல போடுறதுக்கும் ரெடியா இருந்தாரு. சோ அந்த ஆமானுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம படிக்கலாம். எஸ்தர் 7:10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. எந்த தூக்கு மரத்தை வந்து மொர்தெகாய்க்கு வந்து ஆமான் உருவாக்கி வச்சாங்களோ அதே தூக்கு மரத்துல ஆமான் போடப்பட்டான். வேற ஏதோ தூக்கு மரம் இல்லை, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அப்படின்ற ஒரு வசனத்தின்படி எந்த தூக்கு மரம் யாருக்கு இது பண்ணப்பட்டதோ, யார் விதைச்சாங்களோ, யார் அதை செஞ்சாங்களோ அதே தூக்கு மரத்துல போயிட்டு அழகா வந்து காட் அப்படிதான் வந்து அவரோட ரிவெஞ்ச் வந்து அவருக்கு கொடுத்திருக்காரு. நம்ம தானியல் பார்க்கலாம். தானியல்ல வந்து எல்லாருக்குமே தெரியும். தானியல் வந்து கடவுளை ப்ரே பண்ணதுக்காக அவரை கொண்டு போய் சிங்கக்கபில போட்டுருவாங்க. சிங்கக்கபில போட்ட பிறகு அவருக்கு வந்து ராஜாக்கு வந்து மனசே தாழாது. அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போது அவர் கேட்பாருவான், உன்னோட ஆண்டவர் உன்னை காப்பாத்திட்டாருல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு சொல்லிட்டு என்னோட சிங்கத்தோட வாய கட்டினாரு அப்படின்றது நம்ம பாக்குறோம். அதுல ஒரு பார்க்கலாம். தானியல் 6:24. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஓகே, இந்த தானியல் நம்ம பார்க்கும்போது எந்த மனுஷங்க போய் போட்டு கொடுத்தாங்களோ, எந்த மனுஷன் தானியல் வந்து சிங்ககபில போடணும்னு நினைச்சாங்களோ அதே மனுஷங்களை அவங்கள மாத்திரம் இல்ல, அவங்களோட சங்கதியோ அவங்க சங்கதிக்கு அவங்க பிள்ளைகள் மனைவிகள் எல்லாரையும் சேர்த்து எடுத்து போட்டு அவ்வளவு பசியா இருந்திருக்கு அந்த சிங்கம்லாம். அவங்க கீழே லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்றத வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:28. அம்மா நீங்க படிக்கலாமா? சாட்லயும் போட்டிருக்கோம் பாருங்க.
அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் ஒரே தாவீதின் மேல் கோபம் கொண்டு ஒரே நிமிஷம். இது வந்து என்ன சினாரியோனா, டேவிட் அண்ட் கோலியாத்தோட சினாரியோ. அந்த டேவிட் அண்ட் கோலியாத் வரும்போது தாவீது வந்து அப்ப வந்து அவருக்கு வந்து அனாய்ட் பண்ணப்பட்டாரு. சாமுவேல் வந்து தாவீதை அனாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க அண்ணங்க போருக்கு போயிருப்பாங்க. அந்த அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவார். இதுதான் வந்து இந்த சினாரியோ. சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அங்க வந்து இந்த கோலியாத் வந்து இந்த மாதிரி அவர் கத்திட்டு இருப்பாரு, இந்த மாதிரி என்ன எதிர்த்து யாரு இருக்கா அப்படின்னு கத்தும் போது அவர் வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட சும்மா பேசுவாரு, என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கேட்பாரு. சோ அதோட கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஓகே. இத வந்து ஒண்ணும் இல்ல. அவர் வந்து அவங்க அண்ணா வந்து சொல்றாரு, நீ உன் வேலை என்ன இருக்கு? அவன் வந்து நார்மலா கேட்பாங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிறது தானே உன் வேலை. உனக்கு என்ன இங்க வேலை? நீ சாப்பாடு கொடுத்தியா போ. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் வந்து இருக்கும். சோ ஆனா வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தாவீது வந்து அதை இக்னோர் பண்றாரு. அவங்க அண்ணன் பேசினதை வந்து கண்டுக்காம திருப்பி அதே போய் கேட்பாரு. சோ திருப்பி அதே பேசி அதே இடத்துல வந்து அப்படிதான் வந்து தாவீது வந்து ராஜாவானார். ஐ மீன் போய் கோலியாத்துக்கு போய் சண்டை போட்டு அந்த வின் பண்ணி ஒரு தாவீத வந்து அந்த உலகத்துக்கு வெளிக்காட்டின ஒரு சம்பவமா வந்து தாவீதன் கோலியாத் சினாரியோ வந்துச்சு. அந்த டைம்ல அவங்க அண்ணாவோட நெகட்டிவான வார்த்தையை வந்து அவர் கேட்கவே இல்லை. நம்ம 1 நாளாகவும் 27 படிக்கலாம். இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சிமையாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். ஓகே. இதுல என்ன வரும்னா, எந்த 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 அண்ணங்க அவரை பேசினாங்களோ, எந்த அண்ணங்க வந்து நீ ஆடு மேய்க்க தானே வந்திருக்க, ஆடுங்களை எங்க விட்டு வந்தேன்னு சொன்னாங்களோ, அதே அண்ணங்க எங்க இருந்தாங்கன்னா தாவீதோட சோல்ஜர்ஸாக வந்து ஒவ்வொரு அண்ணாங்களும் இருந்தாங்கன்றது பைபிள் சொல்லியிருக்கு. சோ வந்து எந்த நபர் உன்னை வந்து மட்டமா பார்த்தாங்களோ, யார் வந்து உங்களுக்கு கீழ்த்தரமா பார்த்தாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உயர்த்தி அவங்களையும் நம்ம கூட வச்சிருப்பாரு. இப்ப இது எல்லா சம்பவத்திலயும் வந்து எப்படின்னா, கடவுளோட ரிவெஞ்ச், அதாவது பழி வாங்குதல் என்னுடையதுன்னு சொன்னார்ல. சோ இதுல வந்து கடவுள் எப்படிலாம் நம்ம வந்து பண்ணிருக்காருன்னு சொன்னா, எந்த வாயால வந்து கர்ஸ் பண்ணாங்களோ அதே வாயால வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதே அவங்கதான் வந்து காலையும் விழுவாங்க. எந்த வாயால வந்து தம்பி வேணான்னு தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்களே வந்து கடவுள் இந்த எல்லாத்துலயுமே வந்து யாருமே வந்து அவங்க கிட்ட போல. தாவீது வந்து எனக்கு நீ ஏன் என்ன சபிக்கிற? கடவுளால அனாய்ட் பண்ணப்பட்ட ஆள் நானு, நீ ஏன் என்ன சபிக்கிறன்னு போய் கேட்கல. இதே வந்து ஜோசப்பும் சரி, நீ ஏன் என்ன அப்படி பண்ற, என்ன வந்து கடவுள் தான் இது பண்ணிருக்காருன்னு சொல்லவே இல்லை. பிளஸ் இவங்க யாருமே வந்து அத மனசுலயும் வச்சுக்கல. அதாவது என்னன்னா, இவன் என்ன பேசிட்டான், அவன் நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்றது இவங்க யாருமே பேசல. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அவங்களோட கோல்ல ரொம்ப போக்கஸ்டா இருந்தாங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்க வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒவ்வொரு அனாயிண்டிங் இருக்கும், ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பிறக்கணும்னா பர்பஸ் இல்லாம யாருமே பிறக்க மாட்டாங்க. சோ அவங்களோட வாழ்க்கையோட பர்பஸ அவங்க கரெக்டா அதுலயே நோக்கிருந்தாங்க. ஈவன் நான் வந்து வேற தேசத்துக்கு அனுப்பப்பட்டாலும் என்னோட போக்கஸ் வந்து அவரோட போக்கஸ் வந்து கடவுள் மேல இருந்துட்டே இருந்துச்சு. அங்கதான் ஒரு பிரச்சனை. அங்க அமுச்சு விட்டாதான் அவர் வந்து அங்க மேல வர முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கடவுள் மேல அவரோட போக்கஸ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நீங்க எல்லாம் சரி. இப்ப தானியேலும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அவரோட கடவுள் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் வந்து இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா யாருமே வந்து தன்னோட சபிச்சவங்களையோ தனக்கு விரோதமா எழும்பினவர்களையோ அவங்கள பத்தி நான் வந்து பேசிக்கவே இல்லை. அவங்கள பத்தி இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன முதுகுல குத்திட்டாங்க, இது எதுவுமே இவங்க பண்ணல. ஆனா அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அவங்களோட போக்கஸ் வந்து கடவுள் மேல மாத்திரம் வச்சிருந்தாங்க. அந்த போக்கஸ கடவுள் மேல மாத்திரம் வச்சிருந்ததுனால கடவுள் தான் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன அவரோட யுத்தத்தை அவர் பாத்துக்கிட்டாரு. நீங்க இவங்களோட வேலையை மட்டும் இவங்களோட போக்கஸ் மட்டும் கரெக்டா கர்த்தர் மேல வச்சதுனால இவங்க எல்லாரையுமே வந்து உயர்ந்த அடைக்கலத்துல போய் கடவுள் வந்து வச்சிருந்தாரு. சோ நம்ம வந்து இவங்க மாதிரி தாவீது மாதிரி வந்து இக்னோர் பண்ண கத்துக்கணும்.
நம்ம வந்து எஸ்தர் மாதிரியும் நம்ம ரொம்ப ஞானமா இருக்க கத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிஸ்ல இருந்தும் நம்ம வந்து கடவுள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இப்ப இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு ஆக்சுவலி வந்து பிராக்டிக்கலா இத பேச போனோம்னா, பிராக்டிக்கலா இது எனக்கு நடந்து இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன். அது அது வந்து பிராக்டிக்கலா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பிராக்டிக்கலானா ரொம்ப கஷ்டம் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில கடந்து வராம இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லுவான், யாராவது ஒருத்தவங்க முதுகுல குத்துவான், யாராவது ஏன்னா உங்களோட அனாயிண்டிங் அந்த மாதிரி, உங்களோட பாதை அந்த மாதிரி வரும்போது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும் போது, யாராவது உங்களுக்கு தீங்கு செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுதான். இதெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பண்றது மன்னிக்கணும். அவங்கள மன்னிக்கிறது தான் நம்ம ஒரு கிறிஸ்துவரா நம்ம பண்ற பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்கள என்னால மன்னிக்க முடியும்னா மன்னிக்க முடியாதுதான். ஆனா அதையும் தாண்டி நான் ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணி அதையும் தாண்டி ஆனா யூ கேன் டேக் யுவர் டைம். உங்களோட டைம் நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து காட் ரொம்ப அழகா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு நான் சொல்வேன். ஏன்னா உண்மையா இருக்கிறவங்க கிட்டதான் வந்து காட் அவங்களோட ஹார்ட் கிட்ட கடவுள் இருப்பாரு. அவருக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறவங்க பிடிக்கும். எனக்கு இவங்க மேல கோவமா இருக்கு, இவங்க பேசுனதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கு, என்னால இவங்களை மன்னிக்க முடியல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பிரேயர் தான் காட் ரொம்ப நேசிப்பாரு. தேன் நான் வந்து உடனே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு வேஷம் போடுறதை விட. சோ உங்களோட ஹார்ட்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வந்து மன்னிக்கிறதுக்கு நீங்க பழகணும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இந்த மன்னிப்பு அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காட் கிட்ட அந்த ஹெல்ப் கேட்கணும். கடவுளோட ஹெல்ப், ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் இல்லாம ஒரு ஆளை ஈஸியா வந்து மன்னிக்கவே முடியாது. ஆனா நீங்க அந்த மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுவாரு. அது வந்து அந்த அந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபர்கிவ்னஸ் ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், உங்களுக்கு அந்த மனபாரம் இல்ல அது இறங்கி போயிடும். சோ அது வந்து சமாதானம் வந்து உங்களுக்குள்ள வரும். சோ இந்த ஹீலிங் வந்து இப்ப எல்லாருமே சொல்றாங்க நான் ஹர்ட் ஆயிருக்கேன். சோ ஹர்ட் ஆனதுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்னா ஹீல் ஆகணும் அவங்க. சோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் என்ன நடக்கணும்னா ஹீலிங் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் விஷயமே ஃபர்கிவ்னஸ். சோ இந்த மன்னிப்பு அப்படி அதுல இருந்து தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் மன்னிச்சிடுங்க. ட்ரை டு ஃபர்கிவ். நான் இதை ட்ரை பண்றேன்னு நான் கடவுள் கிட்ட சொல்றேன்ல, அதுவே வந்து காட் அவ்வளோ சந்தோஷப்படாரு. என் பிள்ளை மன்னிக்க ட்ரை பண்ணி. ஏன்னா அவரு நம்ம பண்ணாத அக்கிரமா, நம்ம பண்ணாத துரோகமா கடவுளுக்கு, நம்ம நம்ம எவ்வளவு நாள் அவரை விட்டு விலகி இருக்கோம், அவர்கிட்ட பேசாம இருந்திருக்கோம். எனக்கு நீங்க எவ்வளவு நாள் அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கோம், நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கோம். ஆனா ஸ்டில் அவரோட அன்பு மாறவே இல்லை. அவரு நம்மள எவ்வளவு அழகா மன்னிச்சு நம்மள மாதிரி பாவிங்களே அவர் மன்னிக்கும் போது நம்மள ஏமாத்துறோம் இவங்க நமக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிக்கிறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க மன்னிக்கும் போது உங்களோட மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கும், ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அங்கதான் வந்து உங்களோட ஹீலிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். உங்க ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்க மனசுல ஒரு சமாதான ஆவி வந்து முழுமையா இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லூக்கா 6:27-28 படிக்கலாம். லூக்கா 6:27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம கிட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்கிறது. சோ என்னன்னா உங்களை சபிக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பிளஸ் யுவர் எனிமீஸ். இப்ப உங்களை பார்த்து ஒருத்தவங்க வந்து கர்ஸ் பண்றாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு ஒருத்தவங்க உன்னை பார்த்து சொல்றாங்கன்னா அவங்கள பார்த்து பிளஸ் பண்ணுங்க. அதாவது மனசார எது பண்ணாலும் நான் வாயால பண்ற எதுவுமே வந்து எதுவாக்காது. ஆனா மனசார உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் காட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதை வந்து காட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. அதாவது அவங்க மாறுறாங்க இல்ல, நீங்க கடவுளுக்காக எப்படி மாறுறீங்கன்னு தான் கடவுள் பாப்பாரே தவிர அவங்க எப்படி மாறுறாங்கன்றது. ஏன்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சனை நம்மளால மாத்தவே முடியாது. ஆனா நம்ம மாத்தக்கூடிய ஒரே பர்சன் யாருன்னா அது நம்ம மட்டும்தான். சோ நம்ம வந்து எப்படி கடவுளுக்குள்ள எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா இந்த வசனத்தை திருப்பி படிக்கலாம். நம்ம இத வந்து நல்லா உள்வாங்கிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதாவது அவருக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். அவருக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு இது செட் ஆகல. சோ செவி கொடுக்கிற மக்களாகிய நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்க ஃபர்ஸ்ட் ஸ்நேகிங்க அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்.
நம்ம வந்து பிளஸ் கூட பண்ணிடுவோம். ஆனா அவங்க லவ் பண்ணணும்னு வரும்போது ஹவு டிஃபிகல்ட், அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது நம்ம லைஃப்ல வந்து ஏன்னா துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப கேவலமா திட்டு போயிருப்பாங்க. அவங்கள போய் எப்படி எசப்பா லவ் பண்றது? ஆனா இதுதான் நம்மளோட டெஸ்டே. நம்ம கிறிஸ்துவர்களுக்கு வந்து வெளியெல்லாம் இல்ல, டெஸ்டே வந்து உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்காரு. நீ இதுலதான் பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்க அப்படின்றதுதான் காடோட விஷயம். சோ உங்களை சபிக்கிறவங்கள லவ் பண்ணுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, அவங்கள மெயினா பிளெஸ் பண்ணுங்க. அவங்கள ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, எஸ்ப்பா அதை அறிக்கை செய்யணும். நம்ம எஸ்ப்பா நான் அவங்கள பிளெஸ் பண்றேன், மனசார பிளெஸ் பண்றேன், அவங்க நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சும்மா விட்டுருவார் மட்டும் நினைக்காதீங்க. அவங்கள முன்னாடியே உங்களை கொண்டு போய் நிக்க வைப்பாரு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அவங்கள பிளஸ் பண்றேன்ட்டு அவங்க முன்னாடியே சொல்ல வைப்பாரு. இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு, அதனால நான் அதை சொல்றேன். சோ நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், ஒருத்தவங்கள பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ள மட்டும் இல்ல, அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிக்கிறாரு, நிக்க வைக்கிறாரு, அதை டெஸ்டும் பண்றாரு. என் லைஃப்ல நான் அனுபவிக்கிறதுனால இப்படியும் வரும் அப்படின்றத நான் ஒரு விஷயம் சொல்றேன். சோ அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிக்க வச்சு மனசார நீ பிளஸ் பண்றியா அப்படின்றதுதான் அவங்களோட டெஸ்டே இருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ண சொல்றாரு. ரோமர் 12 19 20 21. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பெஸ்ட் ரிவெஞ்ச், இப்போ உங்களுக்கு எனிமீஸா இருக்கிற பெஸ்ட் ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்ற. அவங்க பசியா இருக்காங்களா, அவங்களுக்கு சோறு போடுங்க. அவங்க தாகமா இருக்காங்களா, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் வந்து நீங்க செய்யற ஒரு பெஸ்ட். ஆனா இது எல்லாமே நீங்க எப்போ உங்களால மனசார செய்ய முடியுதோ அது மட்டும் தான் வந்து காட் பிளஸ் பண்ணுவாரு தவிர, நான் சும்மா சொல்லிட்டாங்களே அந்த சும்மா பேச்சுக்கு செய்யறவங்க யாருமே வந்து பெருசா இது பண்ணாது. ஆனா மனசார எனக்கு வந்து நான் நிஜமாலே ஆனா இட் வில் டேக் டைம். நான் வந்து உடனே நம்ம ஒன்னும் தேவதூதர்கள் இல்ல உடனே பண்றதுக்கு. பட் அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ கடந்து வரும்போது அந்த டைம் நம்ம எடுத்துக்கும் போது அந்த டைமை வந்து காட் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அதை அறிக்கை செய்யும் போது நம்ம இந்த விஷயங்கள் உங்களுக்கு அவங்க பசியா இருக்கா கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயம். தீமையை நன்மையால எப்படி வெல்லணும்னா இப்படிதான் வெல்லணும் அப்படின்றது அது வந்து காட் சொல்றாரு. சோ நீங்க வந்து இதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா இப்ப உங்களால அவங்கள ஃபர்கிவ் பண்ண முடியுது, உங்களால வந்து அவங்கள பிளஸ் பண்ண முடியுது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது, அவங்களால வந்து உங்களால எல்லாமே பண்ண முடியுதா? ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணலாம், பட் வித் பவுண்டரிஸ். அதாவது என்னன்னா அவங்க பாம்புன்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த பாம்பு கிட்ட போனா குத்துமா குத்தாதா? பாம்பு கன்னிங். சோ அவங்க கன்னிங்னஸ் தெரிஞ்சு உங்களுக்கு அந்த லிமிட்டோட கடவுள் சொன்ன விஷயத்த பண்ண தெரியணும். சோ அவங்க லிமிட்டோட உங்களுக்கு தூரத்துல இருந்து உங்களுக்கு நேசிக்க தெரியணும். அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு கடவுள் வச்சாருன்னா அவங்க மனசார பிளஸ் பண்ணிட்டு வர தெரியணும். அது அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல, அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட நின்னாங்கன்னா உங்களுக்கு கொடுக்க தெரியணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம மட்டும்தான் மாறி போல, அவங்க மாறல. சோ அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் உறவு திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி கொத்துவாங்க, திருப்பி ஹர்ட் ஆகும், திருப்பி இந்த சைக்கிள் வந்து திருப்பி இதுவாயிட்டே இருக்கும். ஏன்னா மாறுறது வந்து நீங்க தான் தவிர அவங்க இல்ல. சோ இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். சோ இந்த ப்ராசஸ நீங்க பண்ணும் போது அந்த அழகான பவுண்டரிஸ் நான் வந்து திருப்பி அந்த உறவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போறேன்னு இல்ல, கடவுளோட உறவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுனால நான் இதெல்லாம் செய்யறேன். கடவுளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறேன். என்னோட பர்பஸ் எனக்கு தெரியும். நான் இவங்களோட வார்த்தைகளோ இவங்களோட இதுவும் என்ன வந்து எதுவுமே எனக்கு எதுவுமே வரக்கூடாது. சோ ஆனா அதனால நான் மனசார அவங்கள மன்னிக்கிறேன், மனசார அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு ஃபுல் போக்கஸோட நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதெல்லாம் பண்ணா காட் நமக்கு என்ன செய்வாரு அப்படின்ற ஒரு இதான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 23:5-6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதான் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, உங்க சத்துருக்கு முன்பாக எப்போ வந்து இந்த வசனம் நிறைவேறும்னா நம்மளால இதெல்லாம் பண்ண முடிச்சாதான். நம்ம அந்த வெஞ்சன்ஸ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், நான் அதை பண்ண போறேன்.
அதாவது இவங்க யாருமே வந்து கடவுளை போய் இல்ல நீங்க ஏன் இன்னும் இந்த இவங்களை பழி வாங்காம இருக்கீங்க, நீங்க ஏன் இதை பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. நம்மளோட இது அது இல்லவே இல்லை. நம்மளோட இது என்னன்னா பழி வாங்குறது கர்த்தருடையது. அது அவர் வேலையா அவர் எப்படி வேணும் பார்த்துப்பாரு. ஏன்னா அவருக்கும் அவங்களும் அவரோட பிள்ளைகள் தான். சோ அவர் என்ன யோசிக்கிறாரோ அது மாதிரிதான் அவர் செய்வாரு. அது நம்ம வேலையே இல்லை. ஆனா நம்மளோட வேலை என்னன்னா அவங்கள மன்னிக்கிறது, அவங்கள நேசிக்கிறது, அவங்கள பிளஸ் பண்றது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போக்கஸ் நோக்கி போறதுதான் நம்மளோட வேலை. சோ இதெல்லாம் நம்ம ரொம்ப அழகா பண்ணிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியே ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் நம்மள அனாயிண்ட் பண்றாரு எல்லாருக்கு முன்னாடி. உங்களோட எனிமீஸ்க்கு முன்னாடி, நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி, நீங்க வாழவே மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க, நீங்க வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னா உங்களை அனாயிண்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் படிங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களோட பாத்திரம் குறைவா இருக்காது. இப்போ குடுக்குற கை எப்பவுமே குறைவாவே இருக்காதுல்ல. சோ உங்களோட பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனுள்ள நீ உயிரோடு இருக்க நாள்ல எல்லாம் நன்மையும் கிருபையும் உனக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நன்மை, கொஞ்ச நாள் கெட்டது அப்படிலாம் இல்ல. நன்மையும் கிருபையும் உனக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஸ்டாண்டர்டா கர்த்தர் வீட்டிலேயே அப்படியே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்றதுதான் நமக்கு வந்து பிளெஸிங்கா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. சோ இதெல்லாம் நம்ம பண்ணும் போது நம்மளோட எண்ணமும் எல்லாமே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மோட்ல போவாம நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து கடவுள் ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்திருக்காரு. நம்மளோட வாழ்க்கையில நினைச்சு போகும்போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். இந்த வசனத்தை நம்ம திருப்பி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம். இதை வந்து நம்ம உள்வாங்கிட்டு நமக்கான வசனமா அதை ஏத்துக்கலாம். 5, 6 மறுபடியும் படிக்கலாமா? ஆமா, படி. இது எல்லாமே என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துட்டு போற வசனங்கள். இதை நம்ம உட்கொண்டு நம்ம இதுபடி நடக்கும் போது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் வந்து நமக்கு வச்சிருக்காரு. அதுபடி நம்ம எடுத்துக்கலாம். நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்தே இருக்கு. அந்த கனிகள்லாம் நீங்க அறியப்படுவீர்கள் அப்படின்ற வசனம் இருக்குல்ல, இதை வந்து உங்க சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்கும். உங்களோட கனியை வந்து பார்க்கும்போது நீங்க எவ்வளவு அனாயிண்டடு, உங்களோட மனம் எப்படி மாறுது அப்படின்றத சுத்தி இருக்கிறவங்க பார்த்து உங்களை பார்த்துட்டு மாற ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்வி எப்படி உங்களால முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அங்கதான் இருக்கும் என் காடு, என் கடவுள் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் செய்யறேன், அவர் என்ன மாற்றுறாருன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களை கொண்டு பெரிய பெரிய அதிசயங்களையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களும் வரப்போகுது. சோ நம்ம இதுக்கான மாற்றங்களை தயாராகலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த SICக்கு ரொம்ப தேங்க்யூ.